கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னு. என்னுடைய பேர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாரு, அவர் தான் ஈசாக்கு. இப்போ ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. முதல் பிள்ளைக்கு ஏசா அப்படின்னு பேர். ஆதியாகமம் 25:25. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமாங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான், அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ஏசா என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடி அழகன், அதாவது உடம்பெல்லாம் முடியா இருந்ததால அந்த பேரை அவனுக்கு வச்சாங்க. இரண்டாவது வந்த பிள்ளை முதல் வந்த பிள்ளையோட காலை பிடிச்சுக்கிட்டு பிறக்குது, அதனால் அவருக்கு யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. ஆதியாகமம் 25:26. அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அதுக்கு அர்த்தம் காலை பிடிச்சுக்கிட்டு பிறக்கிறவன் அப்படின்றது தான். ஒருத்தருடைய காலை எதுக்கு பிடிப்பாங்க? அவரை ஏமாற்றுவதற்காக தான். அந்த அர்த்தத்தோடு தான் இப்போ வர இந்த பெயர் பேசப்பட்டு வருது. இந்த 2 பேருமே ஈசாக்குடைய மகன்கள் தான். ஈசாக்குக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. அவருடைய அப்பா பாபிலோனில் ஊர் என்கிற இடத்துல வாழ்ந்தவர். பிற்காலத்தில் ஆண்டவரால் அவருக்கு அநேக சொத்துக்கள் கிடைச்சது. அதோட எகிப்திலிருந்து அதிகமான செல்வங்களும் அவருக்கு கிடைச்சது. இப்போது அவருக்கு ஒரே மகனை பிறக்கிறாரு. அவர் மேலே தான் இந்த மொத்த பொறுப்பு வந்து விழுது. அவர் தான் அதை ஆளணும், அவர் தான் அதை பாதுகாக்கணும். இப்போது அவரை அடுத்து ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஈசாக்குக்கு 60 வயசு. இப்போ இவங்க வளரும்போது இவங்களோட பொறுப்புகளும் அதிகமாகுது. யூத கலாச்சாரத்தில் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாமே பார்த்துக்கிறது யார் அப்படின்னா மூத்த மகன் தான். இதற்கு உதாரணமாக லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய கதையை நாம் எடுத்துக்கலாம். அதில் 31வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தகப்பனுக்கு அப்புறம் அதை ஆண்டு கொள்ளுகிற முழு சுதந்திரமும் மூத்த குமாரனுக்கு தான் உண்டு அப்படின்றத இயேசு சொன்ன ஓமையும் நமக்கு வெளிப்படுத்துது. இப்போது இந்த 2 குமாரர் வளர்ந்துட்டாங்க, 30 வயசுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஏசா வேட்டைக்காரன் வன சஞ்சாரின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவங்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். இவனுடைய தினசரி வேலை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் தன் நண்பர்களோடையும் வேலைக்காரர்களோடையும் காடுகளுக்கு போய் 2-3 வாரங்களுக்கு பிறகு தான் வருவான். மிருகங்களை வேட்டையாடி தோல் உரித்து காய வச்சு அந்த இறைச்சியை அங்கே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அப்புறம் வீட்டுக்கு வருவான். ஏசாவை பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுவாங்க. ஏன்னா அவன் ஒரு பலசாலியாக இருந்தான், ஒரு நல்ல உடல்வாகு கொண்டவன், எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு சரீரமும் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் யாக்கோபு பற்றி நாம் வேதத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு கூடாரவாசி அப்படின்னு போட்டிருக்கு. சமைக்கிறது எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை ஒட்டகங்கள் கழுதைகள் இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். வீட்டில் இருந்து யாக்கோபு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஏசா வேட்டையாட காட்டுக்கு போகிறான். இந்த 2 பேரையும் மற்றவர்கள் பார்க்கும்போது இதில் யாரை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஏசாவை தான். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஏசாவால் ஈசாக்குடைய மொத்த சொத்தும் போக போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஈசாக்கு கொஞ்ச காலத்தில் மறிக்க போகிறாரு. மொத்த சொத்தும் ஏசாவுக்கு தான் போக போகுது. ஆனால் ஏசாவுக்கு எத்தனை மாடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது, ஒட்டகம் எத்தனை இருக்குது, குதிரை எத்தனை இருக்குது, எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. இப்போ வேலைக்காரங்க யார் நினச்சாலும் ஏசாவை ரொம்ப ஈஸியாக ஏமாற்ற முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உலகத்தில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தின் பார்வையில் ஏசா செய்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்வையில் இது சரியான ஒன்றான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா கிட்டேருந்து யாக்கோபு தனக்கு மாற்றிக்கிறான். இதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியத்தில் தான் யாக்கோபை எல்லாரும் கேவலமானவனா, ஏமாத்துக்காரனா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆதியாகமம் 25:29-34. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான்.
அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு முடியுது. இப்போ இந்த இடத்துல உண்மையா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இப்போ ஏசா வெளியில இருந்து களைச்சி போய் வரதாகவும் யாக்கோபு கூழ் சமைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் வசனம் சொல்லுது. இப்போ ஏசா அந்த கூழ்ல கொஞ்சம் கேட்கிறாரு. யாக்கோபு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம, உனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, அப்ப நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாக்கோபு அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. முதல்ல சொன்னது போல வேட்டைக்கு போய் வரவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு தான் வருவாங்க. இந்த ஏசா ஒன்றும் பசியில் வரல. அதே போல் பலசாலிகளுக்கு பசி ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்முடைய வீட்டில் ஒரே மாதிரியான சாப்பாடை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு உணவை நாம் பார்க்குறோம் வெளியில் அப்படின்னா, அதை சாப்பிடணும் அப்படின்ற ஆசை நமக்கு நிறைய பேருக்கு வரும். அதே போல தான் இங்கே ஏசாவுக்கு பசி வரலை, அவனுக்கு ஆசை தான் வந்தது. ஏசாவுக்கு அந்த ஆசை ஏன் வந்தது அப்படின்னா, ஏசா வீட்டிலேயே தங்கி இருக்கிறது கிடையாது. தினமும் வீட்டில் செய்கிற சாப்பாடு கூட அவனுக்கு புதுசாக தான் தெரியுது. இன்னைக்கும் இந்த கூழ் இஸ்ரவேலில் இருக்குது. உண்மையில சொல்ல போனால் இது ஒரு கூழ் இல்லை, இது ஒரு விதமான சூப் அப்படின்னு சொல்லலாம். ஏசா இப்படி வந்து கேட்கும்போது யாக்கோபுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்களில் தான் தகப்பன் இறந்து போக போகிறாரு. இவன் என்னடானா வீட்டில் டெய்லி சமைக்கிற ஒரு சாப்பாடு கூட தெரியாமல் இருக்கான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி. ஆனால் இவன் எதெல்லாம் யோசிக்காமல் இருக்கானேன்னு சொல்லி, இந்த சேஷ்ட புத்திரனா இருப்பதற்கு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லி யாக்கோபு நினைக்கிறான். அதனால தான் யாக்கோபு, என்ன சேஷ்ட புத்திரனா மாற்று, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சொல்லுங்க, யாக்கோபு செஞ்சது நியாயமான விஷயமா இல்லையான்னு. இப்போ ஏசா சொல்கிறான், நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசா இப்போ சாக போகிற நிலைமையிலையா இருக்கான்? இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, எனக்கு ஆணையிட்டு கொடு, நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி. நாம் நினைக்கிறோம் நம்ம தேசங்களில் இருக்கிறது போல கையில் சத்தியம் வாங்கி கொள்வது அப்படின்னு. ஆனால் இவங்க பண்ணிக்கிட்ட ஆணை அப்படிப்பட்ட ஒரு ஆணை கிடையாது. இந்த ஆணை எப்படின்னா, ஏசா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவர் புறப்பட்டு போய் அங்கே இருக்கிற யாராவது ஒரு மூப்பரை கூட்டிகிட்டு வரணும். அதோட கூட ஒரு 2 சாட்சிகளையும் கூட்டிகிட்டு வரணும். யாக்கோபுக்கு ஒரு சாட்சி, ஏசாவுக்கு ஒரு சாட்சின்னு சொல்லி 2 பேரை சாட்சியாக கூட்டிகிட்டு வரணும். அதே போல் ஒரு நாட்டு மிருகத்தை, அதாவது ஒரு ஆடு, அந்த மாதிரியான காரியத்தை கொண்டு வரணும். அந்த ஆட்டை உயிரோடு வாய் கட்டி வச்சிருந்தோம். இப்போ இந்த 2 பேரும் நடுவாக அந்த ஆடு வைக்கப்படுது. ஆணையிட்டு கொடுக்குற ஏசா பக்கத்தில் ஆட்டோட தலை இருக்கும், அதற்கு எதிர்பக்கத்தில் ஆட்டோட வால் இருக்கும். இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கைகளை எக்ஸ் வடிவத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிற மூப்பர் இவருக்கு சொல்லி தருவாங்க, இதை அப்படியே சொல்லணும். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய ஏசா என்கிற நான் யாக்கோபு என்கிற உனக்கு என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கிறேன், இதற்கு இந்த ஆடும் சாட்சிக்காரர்களும் தான் சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாக்கோபு அவன் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து மாறி ஏசா நின்றுட்டு இருந்த இடத்திற்கு போவான். ஏசாவும் அதே போல அங்கிருந்து யாக்கோபுடைய இடத்துக்கு வருவார். இப்போ அந்த மூப்பர் ஏசாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே போல யாக்கோபுக்கும் சொல்லுவார். இப்படிதான் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா கிட்ட இருந்து யாக்கோபு வாங்கினார். அதுக்கு இந்த ஆடும் சாட்சிக்காரர்கள் தான் சாட்சின்னு சொல்லி ஆட்டின் தலையை வெட்டுவாங்க. இப்போ யாக்கோபுடைய பக்கம் தான் இப்போ அந்த ஆட்டின் தலை விழுந்திருக்கு. இதுக்கு எபிரேயத்தில் பெஹிரித் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெட்டின ஆட்டினுடைய தலையை எப்படி திரும்பவும் இணைக்க முடியாதோ அதே போல இந்த உடன்படிக்கையும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இனி நான் தான் மூத்த மகன், நீ தான் இளைய மகன் அப்படின்னு சொல்லி முடிவாகிடுச்சு. இவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு நல்லா புரியும், ஏசா உண்மையிலே பசியில் இருந்தாரா இல்லை ஆசைக்காக அதை கேட்டாரான்னு. இப்போ இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. மனுஷங்களுடைய பார்வையில் யாக்கோபு மூத்த மகன் ஆயிட்டாரு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது குழப்பமான விஷயமா இல்லையா?
ஏன்னா மூத்த மகனுக்கு தான் எல்லாமே போய் சேரணும். அது சொத்தாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. இப்போது மருத்துவ ரீதியாக ஒரு காரியத்தை சொல்லலாம். இப்போ 2 பிள்ளைகள் பிறக்கும்போது முதலாவது பிறக்கிற பிள்ளை தான் இரண்டாவதாக வெளிவரும். இரண்டாவதாக உருவாகிற பிள்ளை தான் முதலாவதாக வெளிவரும். அதுதான் மருத்துவ ரீதியான உண்மையும் கூட. இப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆண்டவருடைய பார்வையில் மூத்த மகன் யாக்கோபு தான், இளைய மகன் ஏசா. என்னதான் யாக்கோபு ஏமாத்திருந்தாலும் ஆண்டவர் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலும் இது சரின்னு தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாரை நான் முதல்ல உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி. இந்த காலத்தில் அறிவியல் பெருகுனதுனால இதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய பார்வையில் ஏசா தான் மூத்த பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.